இந்த விமர்சனங்களை எல்லாம் கூட இவர்கள் தாங்குவதில்லை அப்படின்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப பாஜகக்காரங்களே எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க சோசியல் மீடியா போஸ்ட்டுக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வெளியில் நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லும்போது அங்கே கன்னியாஸ்திரிகள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கத்தி இருக்கலாமே, உங்கள்கிட்ட தப்பாக நடந்து கொண்டு இருந்தாங்க. இன்னும் அவங்க அவரை பற்றி நம்மள்கிட்ட டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு, அவர் ஆஜான பாகுவாக இருப்பார், ஒரு ஆணே அவரை சமாளிக்க முடியாது, ஒரு பெண் நான் அப்படியே அவர்கிட்ட கத்திட்டு ஓடுவேன். இன்னொன்று நான் டேப்லெட்டு டிப்ரெஷன் அந்த டேப்லெட்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல, தூர முடியாத ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பெண்ணுடைய அந்த வலியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. தாவேக்காவுடைய இந்த ஐடி விங்கு, இந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங் பண்ணுறது, குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்க வச்சது, இதெல்லாம் கன நேரத்தில் உதித்த அந்த ஐடியா, ஜெகதீஷுக்கு உரித்த ஐடியா. அவர் தான் அதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது. கைப்படாத சீடிக்கு டான்ஸ் ஆடி ஒரு அம்மாவோட டான்ஸ் ஆனார். அது அந்த அம்மா வேறு சொல்லி கொடுக்குது, எந்த ஸ்டெப்பு எப்படி போடணும், இப்படி ஸ்டெப்பு போட்டு கொடுக்குது. அவரும் அதே மாதிரி செய்கிறாரு. இவர் என்னென்னா அந்த சீக் குரு மீது ஒரு சரக்கு அப்படி தெளித்து விட்டது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆனது. உடனே அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்புகள் இவர் மீது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு. கிறிஸ்தவ பெந்தகோஸ்தே பாதிரியார் பி துரை மீது பாலியல் புகார். இலங்கை தமிழ் பெண் கதறலை மூடி மறைக்கிறதா ஊடகங்கள். முதல்வர் விஜயின் உதவியாளர் நியமனம் தொடர்பான அரசாணையை வெளியிடாமல் அரசு மறைத்திருப்பதாக புகார். போலீஸ் ஸ்டேஷனில் பேனர், பாடநோட்டு புத்தகங்களில் விஜயின் படம், தாவேகா கொடி, விசில் சின்னம் அச்சிடப்பட்டிருப்பதால் சர்ச்சை. போலி தடவியல் ரிப்போர்ட் தயாரித்ததாக பஞ்சாப் முதல்வர் மான் மீது பாஜக குற்றச்சாட்டு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றுவிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து விவாதிக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் இன்னைக்கு காலையிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே பார்த்தோம், காலையில் அட்வொகேட் சரவணன் போனார், அப்புறம் RS பாரதி போனார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொள்கை பரப்பு துணை செயலாளர் ராசா போயிருக்காரு. இப்படி தொடர்ந்து படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இது எதற்காக அவர் மீது இந்த மாதிரி இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது பழிவாங்கல் நடவடிக்கையா அப்படிங்கிறது தெரியல. திமுக தொண்டர்களிடையே இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா, முதல்வர் ஜோசப் விஜயை விமர்சித்து ஜென்சி அந்த இதுலேருந்து ஒருத்தர் பேசினார். உடனே அடுத்த நாள் காலையிலேயே அதிகாலையிலேயே போய் அவர் வீட்டில் அருளானந்தமா ஏதோ ஒரு பேர் அவரை போய் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தான் உடனே கட்சியினர்லாம் போய் போலீஸ்காரர்கள்ட்ட விளக்கம் கேட்டு இது பண்ணாங்க. அதாவது இந்த விமர்சனங்களை எல்லாம் கூட இவர்கள் தாங்குவதில்லை அப்படின்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப பாஜகக்காரங்களே எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க சோசியல் மீடியா போஸ்ட்டுக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டசபையில தைரியமாக கேள்வி கேட்டார் ஏவா வேலு, அதை கண்டு ஆடி போனதான் அந்த கட்சி தாவேக்கா. அதுவும் விஜயை இப்படி பார்த்து கேள்வி கேட்டவுடனே அடுத்த நாளே இவங்க ரெய்டு, இது அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு. நீங்கள் சென்ற ஆட்சியிலே கூட இடி ரைடு வரும் பொழுதோ மற்ற விஷயங்கள் வரும் பொழுது அந்த வீட்டில் சங்கீதா ஹோட்டலுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த வீட்டில் காவ காத்துட்டு இருப்பார் RS பாரதி. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரை வேற வெளியில் உள்ளே விட மாட்டாங்க, அதனால் வெளியில் சேரை போட்டு
சுகர் மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஒரு சுகர் மாத்திரை, பிபி மாத்திரைலாம் எடுத்தோன்னா அதெல்லாம் வந்து உட்காந்துருப்பார். என்ன விட மாட்டேங்கிறேன், இதற்கெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்சுவோமா என்ன. ஏன்னா இதை முடிச்சுட்டு போய் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாகணும். வேற யாரும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாலே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்காக வந்துடுறாரா, இல்லை உண்மையிலே எந்த கணக்கு அளவுக்கு இவனு எடுத்துட்டு போறானோ, நம்ம கட்சிக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு இவன் ஏதாவது சம்பாரிச்சு வச்சிருக்கிறானா என்னன்னு அதை கண்காணிப்பதற்காக வருகிறாராங்கிறது நமக்கு தெரியாது. பார்ட்டி ஃபண்ட சொல்றீங்க. கணக்கு காட்டியிருப்பாங்களா, மேலிடத்துக்கு இவ்வளவு கணக்கு காட்டி உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு அளவு அப்படின்னு அந்த ஷேரிங்ல இவ கொஞ்சம் அதிகமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த தாஸ்தாவேஜுகளை அதிகமாக லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துட்டு போதா, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக பார்ட்டியிலேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்றது மாதிரி மெல்டிங் பாயிண்ட் சரவணன் வந்து வெளியில என்ன உள்ள விடுவீங்களா மே கம்மின்ங்கிறாரு. இல்லை நான் அவருடைய அட்வொகேட்டு தான் அப்படிங்கிறாரு. அட்வொகேட்டாவது அட்வொகேட்டா இருந்தா வெளியில ஏறான் வென்று அப்படின்ட்டாங்க. ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களாங்கிறத எதிர்பார்க்க வந்திருக்காராம். அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்ன உடனே இவர் போனா போகுது அப்படின்ட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அதெல்லாம் தான் செக் பண்ண வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் RS பாரதி சுகர் மாத்திரை, பிபி மாத்திரையோட அவர் அங்கே வந்துட்டார். அடுத்தது ராஜா அவர் வந்து கேளுப்பா அப்படின்னு தான் அண்ணன் சொல்லிட்டாரு. Honorable MP is waiting outside. Can he come inside? அப்படின்னு அவருடைய பிஏ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு போலீஸார் எல்லாம் தமிழ்நாட்டு போலீஸ் தான். தமிழில் சொன்னால் புரியும். இப்போ நீங்கள் திராவிடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கன்னு. Do you know who am I அப்படின்னு TR பாலு பேசுனது உங்களுக்கு தெரியும். வந்திருக்கிறது முகமது அலி, முத்துக்கருப்பன் தான், எல்லாம் நம்ம ஆளுக தான். ஆனா அவர் இங்கிலீஷ்ல தான் TR பாலு கேள்வி கேட்டார். ஐயோ கொள்றாங்களே அந்த அரஸ்டப்பா மீடியாவுக்காக சார். அது ஏன்னா இந்தியா முழுக்க இருமொழி கொள்கை ஏற்றவர்கள், அதனால அந்த மொழியை பயன்படுத்த ஏன் நீ PTIக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியாம போயிடும் அப்படின்னு. இவனுக்கு என்ன இவனு வாயில நல்ல வார்த்தையா வந்துட போகுது அப்படின்னு ஐயோ கொள்றாங்களே அங்க அது மாதிரி பேசணும்னு இங்க ஒண்ணு Honorable MP is waiting in கேட்ல இருக்கு. அது அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாவம். அதுக்கப்புறம் எல்லாருமே அது ஏதோ கடையை திறந்த உடனே இன்னைக்கு இலவசம், நீங்க பக்கெட் பிரியாணி இன்னைக்கு ஆஃபர் கொடுக்குறோன்னு சொன்னா எல்லாம் வந்து நிக்கிறது மாதிரி கதவை திறந்த உடனே கடைக்காரன்னு ஒரு 7-8 பேர் நீ எல்லாம் வராதப்பான்னு ஒரு ஆள் இங்க வர்றத காண்டாயிட்டு அவன் எக்ஸ்ட்ரா ஏதாவது 2-3 கேஸை எழுதி வச்சுட்டு போறான். நீ கிளம்புடா அப்படின்னு அப்புறம் வேவனு எல்லாம் விரட்டி விட்டு நான் போய் என்னென்ன பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. என்ன கேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையில சொல்றாங்க, கரூர்ல ரோடே போடாம ஒரு 3.5 கோடி ரூபா பைசா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கு புதுசா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நானும் யோசிச்சேன், அவங்க ஜீனி சாக்கு வந்து கரப்பாம்பூச்சி எறும்பு வந்து ஜீனியை சாப்பிட்டுச்சு, கரப்பாம்பூச்சி எலி தின்னுட்டு அது தின்னுட்டு முதல்ல இருக்கிறதுனால கூவத்தை கிளீன் பண்ண முடியலன்னு இது போல பல கதைகளை நம்ம பார்த்தவனுக்கு போடாத ரோடுக்கு காசு என்ன புதுசா. மின்சாரத்துறை அமைச்சரும் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமான ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தண்டராம்பட்டுல ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க, 16 கோடி ரூபாயில கட்டினாங்க. 3 மாசம் தான் இனாகரேட் பண்ணி அடிச்ச மலையில எல்லாம் சப்ஜாடா எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாலம் கட்டியிருக்காங்களான்னே உங்களுக்கு நீங்க வந்து பூத கண்ணாடி வச்சு தேடணும். இப்ப அது மாதிரிலாம் ஒரு வலுவான பாலத்தெல்லாம் கட்டலையா? இது மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு எவ்வளவோ அடிச்சிருப்பாங்க, அதுல எவ்வளவோ ஒதுக்கி இருப்பாங்க. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் இதுல இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் ஏவாவோட வீட்டில் ரெய்டு, இன்னொருத்தர் மின்சாரத்துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வெள்ளை அறிக்கையை நிர்மல்குமார் வெளியிட்டார். அது குறித்து நம்ம விரிவாக நாளைக்கு அதை ஒரு செய்தியாக பார்க்கணும். ஆனால் மிக சாதாரண மக்களுக்கு புரியும்படி அவருடைய பிரசன்டேஷன் இருந்தது அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்களில் அவரை விமர்சிப்பவர்கள் கூட நல்ல விதமாக அவர் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. எளிதாக இவங்க எப்படி மக்களை ஏமாத்தி மின்சார கட்டண உயர்வு கொடுத்தாங்க, அந்த உயர்வின் மூலம் உண்மையிலே துறைக்கு எவ்வளோ வந்தது, இவங்க பாக்கெட்டுக்கு எவ்வளோ போனது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்கணும். ஏன்னா இவங்களது ஒரு தொடர்கதை தானே திமுக. இப்போ இன்னைக்கு ஏவா வேலு, நாளைக்கு செந்தில் பாலாஜி,
அடுத்தது துரைமுருகன், இப்படியே ஒவ்வொரு அமைச்சரா போக வேண்டியது தானே. 32 துறைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் அதெல்லாம் சொல்லுவேன்னு, நாங்க அதற்கான நடவடிக்கை எடுப்போம், மக்கள் பணத்தை நாங்கள் தொட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம்னு ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போல நடக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க்லாம் வேற காணா போச்சு. காணா போன ஹார்ட் டிஸ்கை மீட்டிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல அதற்கான தரவுகள்லாம் இருக்குதா இல்லை, அதை அழிச்சிட்டு நான் எச்சி தொட்டு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களாங்கிறது போக போதான் தெரியும். அதுல ஏதாவது செட்டிங்கா அப்படின்னு நம்ம கேட்க செட்டிங்கா அப்படிங்கிறது மாதிரி இருக்குதா, இல்ல உண்மையிலேயே நடவடிக்கை எடுப்பதற்கான முனைப்பு இருக்கிறதாங்கிறத போக போப்போம். இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் மாணவின்னு நினைக்கிறேன். அவங்க படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் வேலூர்ல இருக்கக்கூடிய டிபிஎம்னு சொல்றாங்க, இந்த பென்டகோஸ்டல் மிஷன், அதுல தொடர்புடைய அந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண். அப்போ அங்க இருக்கக்கூடிய பாஸ்டர் துரை அப்படிங்கிறவர் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். இவங்க கல்யாணமானவர்கள், அது எல்லாம் தெரிஞ்சும் அவர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இது நடந்தது 2020 அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்ச்சு சார்ந்தது, அவர்கள் அந்த ஹைரார்கி இருக்கும், மேல இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்போ மீண்டும் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த பெண் உறுதியோட வந்திருக்காங்க. அவருடைய குடும்பமும் அவருக்கு துணையாக இருக்கிறது. இது பெருசா தமிழக ஊடகங்கள்ல இது பெருசா ஃபிளாரப் ஆகல. ஸ்ரீ டிவி மூலியமாக இது வெளி உலகத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது மாதிரி பெரிய பிரதான ஊடகங்கள் எதுலையுமே இந்த செய்தி வரல. ஏன்னா இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க போறோன்னு அவங்க சொல்லியிருக்கணும். எல்லா சேனல்களும் வந்திருக்காங்க, எல்லாருடைய மைக்கும் இருக்குது. தம்பி தமிழ் மீடியாவா அவங்க மட்டும் இதை வாட்ஸ்அப் குரூப்பில் இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வைத்து நம்ம சர்ச் பண்ணி யார் சம்மந்தப்பட்ட நபர் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சு அவங்கள்ட்ட பேசினோம். மாதுஷா அப்படிங்கிறது பேர். அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. கிர்கிஸ்தானில் அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்திருக்காங்க. அவங்க காதலித்து திருமணம் செய்திருக்காங்க. அந்த நபர் இந்து சமூகத்தை சார்ந்தவர், ஒரு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இவங்க இருந்திருக்கும் பொழுதே, அதாவது இந்த பென்டகோஸ்டல் மிஷன் அந்த சர்ச்சுடைய ஹெட் ஆஃபீஸே அதுதான் இருந்திருக்கு. அங்கேருந்து எங்கே பார்த்தாலும் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், அந்த கிறிஸ்துவ ஜிகாதி நடவடிக்கைகள் எப்படி 2 நாட்டுக்கும் இடையே இருக்குது உறவு அப்படின்னு. அவங்க பல பிரான்ச்சுகளில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது நல்லது கட்டுது அப்படின்னா வி யூஸ் டு கோ சர்ச். அங்கே போயிட்டு எங்களுக்காக பாஸ்டர்களை நாங்கள் அந்த அளவுக்கு நம்புகிறோம், அவங்க எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. எங்கள் அப்பா எல்லாம் கூட அப்படி தான் போயிருக்காரு. இன்னும் சில நேரங்களில் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறது, எங்கேயாவது அவங்க வெளியூருக்கு போகிறாங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்த் ஓம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் விட்டுட்டு போவாங்க. நாங்கள் அங்கே விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்போம், ஸ்கூலும் படிப்போம் அப்படியெல்லாம். ஸோ எனக்கும் சர்ச்சுக்குமான உறவு இந்த அளவுக்கு தொடர்பு இருந்ததுனால நான் இங்கே வேலூர் வந்த பிறகு கூட இங்கே அவங்களுடைய சர்ச் இருக்கும் பொழுது அங்கே நான் போயிருக்கிறேன். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டம் அங்கே ஒரு தடவை சர்ச்சுக்கு அவருக்கு கல்யாணமாகி இருக்குது. எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கிறதான் தெரியும். ஒரு நேரத்தில் அவர் தவறாக நடந்து முயற்சி பண்ணார். ஒன்று, எனக்கு இந்த மெடிக்கல் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு கொரோனா காலகட்டம், நீங்கள் அந்த கிர்கிஸ்தான்லேருந்து எல்லாரையும் சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் எல்லாம் அங்கேருந்து படிக்க வேண்டிய ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷனில் நான் இருக்கேன். ஹஸ்பண்டு வேறு ஒரு இடத்துல இருக்கார். கொரோனா இந்த வழி, இந்த பிரச்சனை இருக்குது. இதிலேருந்து விடுவிக்கணும்னா நம்ம கடவுளை தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போனால் அவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். இதை வெளியில் நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லும்பொழுது அங்கே கன்னியாஸ்திரிகள்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கத்தி இருக்கலாமே, உங்கள்கிட்ட தப்பாக நடந்து கொண்டு இருந்தார். இன்னும் அவங்க அவரை பற்றி நம்மள்கிட்ட டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு, அவர் ஆஜானபாகுவாக இருப்பார். ஒரு ஆணே அவரை சமாளிக்க முடியாது. ஒரு பெண் நான் அப்படியே அவர் கத்திட்டு ஓடுவேன். இன்னொன்று, நான் டேப்லெட்டு டிப்ரெஷன் அந்த டேப்லெட்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கே தூர முடியாத ஒரு இது. ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பெண்ணுடைய அந்த வலியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. சமுதாயம் எப்படி பார்க்கும்? அவங்க அவருக்கு ஆதரவாகத்தான் ஈவன் கன்னியாஸ்திரிகள்லாம் கூட இருந்தாங்க அப்படிங்கிறது. அவங்க இன்னும் ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, AWS இந்த
உமன்ஸ் அந்த செல்லுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அந்த இடத்துல அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வெளியிலிருந்து சில ரவுடிகள் வந்து இவங்களை மிரட்டியதாக அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இரும்புலியூரில் தான் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அந்த ஒரு ஃபோரம் இருக்குது, அவங்களுக்கு பெண்டகோஸ்டலுக்கான ஹெட்டு அப்படிங்கிறது இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த இரும்புலியூர் வண்டலூர் பக்கத்தில் பெருங்குளத்தூர் ஏறுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இரும்புலியூர் அந்த இடத்துல தான் பெண்டகோஸ்டல் மிஷன் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸு, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கூட அங்கே நடக்கும். ஸோ அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட எல்லாரும் என் மீது தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே தவிர அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது குறித்து இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது, வேறொரு நேரத்தில் இது குறித்து நம்ம விரிவாக பேசணும். ஆனால் அவங்க ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தை வைத்து அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஊடகங்களும் இதை பற்றி சொல்லலை. நடப்பது தேவனின் பிள்ளையின் ஆட்சி அப்படிங்கிறதுனால கிறிஸ்துவ விஷயங்களை நாம் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் நினச்சிருக்குதா, இல்லை இது போன்ற சுயாதீன திருச்சபைகளினால தான் இந்த ஆட்சி வந்திருக்குதுன்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக ஜேசிடி பிரபாகரை எல்லாம் வந்து கொண்டாடுகிறது கிறிஸ்துவ சபைகள். ஸோ கிறிஸ்துவ சபைகள்லாம் ஆளுமை ஒரு வலிமை பெற்றதாக மீண்டும் வந்திருக்கு. சென்ற முறை அந்த திருச்சபைகளுக்கு பயந்து கொண்டு திமுக அவங்களே வழிக்கு வந்து பல விஷயங்களை செஞ்சாங்க. இப்ப இந்த திருச்சபைகள் எல்லாம் என்ன முடியும்னா ஆட்சியை நம்மளுதான்டா அப்படிங்கிற ஒரு தைரியத்திலே இவங்க செயல்படுறதுனால இது குறித்த பல செய்திகள் வெளியில வரலையா அப்படிங்கிறது தெரியல. நான் மதுஷாட்டா அவங்கள்ட்ட பேசினேன். எனக்கு பல இது சம்பந்தமாக என்ன அவர் வி துரை மீது நீங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வலுவான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா, இல்ல போற போக்குல ஏதாவது நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களான்னு எனக்கு தெரியணும், எனக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும் பொழுதே உடைந்து தான் பேசுறாங்க. இன்னொரு தகவல் சொல்றாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டு அவங்க யாரு என்னன்னு கேட்குறப்ப அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், இந்து தான், மதம் மாறிவிட்டார். ஏன்னா நமக்கு எல்லார் மீதும் நமக்கு ஒரு சந்தேகம் தானே இருக்குது. நீங்க அவங்கள மதம் மாத்திட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல அவர் இந்துவாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு. நான் போன் பேசும் பொழுதே அவரும் நான் இந்து தான் அப்படின்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாரு, இந்தியில கொடுக்குறாரு. அவங்கள்ட்ட பல ஆதாரங்களை கேட்டிருக்கோம், அனுப்புறேன்னு இருக்காங்க. அது வந்தா இதை தொடர்ச்சியாக நம்ம திரும்ப பேசணும், அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டவுடன் அவருக்கான ஓஎஸ்டியாக அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அது பல்வேறு எதிர்வலைகளை உருவாக்கியது. உடனே தமிழக அரசு பின்வாங்கியது. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பின் வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீ டிவிலேயே விவாதம் பண்ணியிருந்தோம். அதே தேதியில அவருக்கான பர்சனல் பிஏவாக அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் இதுவரை தமிழக அரசால் வெளியிடப்படவில்லை. தமிழக முதல்வரின் பிறந்த நாளுக்கு ஜெகதீஷ் அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டு நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூன்னு சொல்ல போகுதான் இந்த செய்தியே வெளியில வருது. இப்போ தமிழக அரசு திட்டமிட்டே இதை மறைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த ஜோதிடரை ஓஎஸ்டியா போட்டாங்க. அது அடுத்த நாளே பெரிய அளவில் பிரச்சனை ஆன உடனே எந்த அடிப்படையிலே இவர் ஓஎஸ்டியாக ஆக்கப்படுகிறார் அப்படின்னு திராவிட கூட்டங்கள்லாம் உளுந்து புராண்டின. இப்பொழுது வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் உளுந்து புராண்டின, விசிக்க விழுந்து புராண்டின. இதுக்கு பயந்துக்கிட்டு அவர் உடனே இந்த ஓஎஸ்டி, அதாவது ஜோதிடராலேயே கணிக்க முடியல நம்மளுக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு, அதையும் உள்பட ஜோதிடத்தை கிண்டல் செய்வதற்கு அதையும் கூட பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அது மாதிரி இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுகிறார் அந்த தி ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க அதோடைய சேர்மனாக தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியா அவர் இருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு வீட்டு பால் காய்ச்சின அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட முதல்வர் போயிருந்தார். பால் காய்ச்சின ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு புதுசாக வீடு குடிபெயர்றாரு ஹவுஸ் வார்மிங்க. அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அவருக்கு தாவேக்காவோட கூட்டணி வைக்கணுங்கிற ஆசை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் தான் காங்கிரஸ் இருக்கணும், எக்காரணம் கொண்டும் தாவேக்காவோட கூட்டணி வைத்து விடக்கூடாதுன்னு அரும்பாடுபட்டவர் செல்வ பெருந்தகை. இருந்தாலும் மேலிடம் முடிவு செய்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, ரிசல்ட்ஸ் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் நன்றி கூட திமுகவுக்கு சொல்லாமல் இருந்த 5 எம்எல்ஏவும் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி அமைச்சரவையிலே 2 பேர் பங்கெடுத்துட்டாங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட காங்கிரஸுடைய மாநில தலைவர்
தன்னுடைய பெண்ணு திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தும் கூட அதுக்கு அவர் போல. ஆனால் ஜெகதீஷுடைய ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கெலாம் அவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு நெருக்கம், நம்பிக்கை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சினிமாவில் கடைசி இந்த லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துக்கெல்லாம் இவர் தான் ஃபுல்லாக மேனேஜராக இருந்திருக்காரு. அதோட ப்ரொமோஷன் எல்லாமே ஜெகதீஷ் தான் பார்த்துருக்கிறாரு. தாவேக்காவுடைய இந்த ஐடி விங்கு, இந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங் பண்ணுறது, குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்க வச்சது, இதெல்லாம் கன நேரத்தில் உதித்த அந்த ஐடியா, ஜெகதீஷுக்கு உரித்த ஐடியா. அவர் தான் அதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது. அது வந்து பாட்டு வச்சு எப்படி கட்சிக்காரங்களையே ஒரு சாமானியர்களாக காட்டி அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க அப்படின்னு. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு கழிவிறக்கம் விஜய் மீது வரணும், விஜய்க்கு பழி வாங்கி விட்டது திமுக அப்படிங்கிற விஷயத்தை நேரேட்டிவை பில்டு பண்ணுறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது ஜெகதீஷ் தான் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா குறிப்பாக அந்த பகுதியில் இப்பவும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு வெறுப்பு திமுகவின் மீது மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்தது. அந்த 42 பேர் சாவதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு பல வீடியோக்களை தாவேக்கா அந்த நேரம் போட்டது. இன்ஸ்டா பெரிய ரோல் பண்ணிருக்கு. இவங்க ஏதோ இந்த எலெக்ஷன்ல இந்த குழந்தைங்களை வச்சு ஓட்டு போட வச்சாங்கிறது மட்டும் சொல்ல, அதுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது. இப்போ கொங்கு மண்டலத்துல அதிமுக ஜெயிக்கும் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற நேரத்தில் அங்கேயும் கூட பல தாக்கத்தை தாவேக்கா ஏற்படுத்தி இருக்கிறதுனா அதற்கு காரணம் ஜெகதீஷ் பழனிசாமி. அவருடைய ரோல் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவருக்கு அவர் உதவியாளராக கொடுக்குறாருங்கிறப்ப, ஈவன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்க்க செல்லும் பொழுது கூட அவருடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட், அவர் தனியாக போனார், அந்த ஃப்ளைட்டில் கூட அவரை அழைச்சிட்டு தான் போனார். எல்லா இடங்கள்லையும் அவர் கூட தான் போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அறிவிக்கப்படாத ஒரு உதவியாளர் அப்படின்னு அவர் சொன்னால் கூட எங்கே பார்த்தாலும் அவர் தான் போயிட்டுருக்காரு. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, 40 நாளைக்கு பிறகு அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாளாக தாவேக்கா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, இப்போ கவர்மெண்ட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிறது. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையாக இந்த அரசு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, இதை ஏன் சொல்லலை அப்படிங்கிறது இப்ப நீங்க 7.5 கூட்டிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக நினைச்சிருக்கலாம். ஆனால் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே செக்யூரிட்டியும் கன்சர்ன் பண்ணது அப்படின்னு. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு துபாயை சேர்ந்தவர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை நடத்திட்டு இருக்கவர், அவருக்கு Z+ கேட்டகரி பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருந்தா கூட மிக அருகாமையில் இருப்பது யாருன்னா இவருடைய பிரைவேட் பாடி கார்டு தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். தாவேக்கா கேம்பெயினில் பல பவுன்சர்கள் இருந்தாங்க. தும்பிகள் பாஞ்சு வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி தூக்கி பந்தான்னாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்தால் கூட அந்த பவுன்சர்களை வந்து கண்காணித்து அவங்களுக்கு லீட் பண்ணது வந்து தான் அந்த துபாயை சேர்ந்தவர். அவரை இப்போ அவர் தான் வச்சிருக்கிறார். என்னதான் Z+ செக்யூரிட்டி கொடுத்திருந்தா கூட ஸ்டேட் புரோட்டோகால் படி அவங்களுக்கு வந்து PSO கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு இது கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்ப தகுந்ததாக தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாடி கார்டு மாதிரி அவரை பார்த்துக்கிறாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல இருக்கும் பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஏன் நான் அவரை வச்சிருக்கிறேன், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு நீங்க பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்க போறீங்க, அமெரிக்காலேருந்து அந்த செக்ரட்டரி வந்து உங்களை பார்க்குறாரு, இன்னொரு நேஷனுங்கிறாரு, அது பெரிய சர்ச்சை இப்போ கிளப்பி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தனி ரோடுக்கு வந்து ட்ரம்ப் ரோடு, அந்த செக்ரட்டரி பேரில் ஒரு ரோடு அப்படின்னு போட்டப்ப அது ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா டீப் ஸ்டேட்டு இங்கே என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்ய போகிறது. ஏன்னா டீப் ஸ்டேட் வரதுக்கு முன்னாலே இங்கே கிறிஸ்துவ மிஷினரி பல இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கை ஆப்ரேட் பண்ணுறதே இப்போ டீப் ஸ்டேட்டா யாரு, கிறிஸ்தவ மிஷினரியை டீப் ஸ்டேட் ஒர்க் பண்ணுதா அதுக்கு பின்னால் இருந்து அப்படிங்கிறதான் தெரியணும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத 2 கவர்மெண்ட், முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்து அமெரிக்காலேருந்து வந்து தனியாக பார்த்தாங்க, நார்வேலேருந்து வந்து தனியாக பார்த்தாங்க. இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் அவர் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜய்,
இப்போ இட்டாலிக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்கல, என்னை வந்து நேட்டோ அந்த விவகாரத்தில் என்னை வந்து முதுகிலே குத்தி விட்டார்கள் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசினா கூட, வேட்டிகன் இட்டாலிங்கிறப்ப அது சேர்ந்து வேட்டிகனையும் சேர்த்து தான் அது ஆப்ரேட் பண்ணுதா, அதற்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது மிஷனரி விவகாரங்களில் அப்படிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்த செக்யூரிட்டி கன்சர்ன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இந்த அரசிடம் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. கோவையில் மருதமலை, கோவில் மாவட்டம் மருதமலையில் கூட வடவள்ளி காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்துக்கு மேலே தாவைக்கா பேனர் வச்சுருக்காங்க. அதாவது ஏதாவது போகிற வழியில் எங்கேயாவது வச்சுருந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன் போர்டையே மறைச்சி அதில் தாவைக்கா போர்டு வச்சுருக்காங்க. அது போல் ஒரு பள்ளி வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள்ல அந்த பல நடிகர்கள் படம்லாம் இருக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. நடிகர் முதல்வர் அவருடைய படம் இருக்கிறது, அப்புறம் தாவேகாவின் சின்னம் விசில் இருக்கிறது, கொடி இருக்கிறது, இதெல்லாம் போட்ட அட்டை படமாகவே அங்கே நோட்டு புத்தகங்கள் விற்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. இந்த 2 செய்தியும் எப்படி பார்க்குறீங்க? நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தது தான் திமுக 2.0 அப்படிங்கிற அந்த வழியிலே தான் தாவேகாவும் செல்கிறதா அப்படிங்கிறது. இதில் இன்னும் இவங்க கொஞ்சம் அதீதமாக ஆர்வத்தில் தவக்கெயின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தான். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இவங்க டிவிகேஎன்ஸ் அப்படின்னு சொல்கிறதா தாவேகேஎன்ஸ்னு சொல்கிறதான்னு தெரில, அடங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விசில் குஞ்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது, எங்களை அந்த அளவுக்கு நீங்கள் எடை போடுறீங்களான்னு. அதனால் டிவிகேஎன்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு ஐபிஎல் சொல்கிற மாதிரி டீம் சொல்கிற மாதிரி டிவிகேஎன்ஸ். இந்த டிவிகேஎன்ஸ் அடங்கிறது இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேனர் வைக்கிறாங்க. இப்பொழுது நேற்று கதறி எங்கே பார்த்தாலும் பேனர் வச்சு, ஏற்கனவே ஒரு பேனர் விழுந்த அந்த சம்பவம்லாம் பார்த்துட்டு நேற்று பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், தயவுசெய்து பேனர்லாம் எடுங்கடா, எடுத்து தொலைங்கடா, சட்டம் போட்டதே நம்ம தான்டா, இப்போ அந்த இது நமக்கே இது முன்னாடி நாளை கேள்வி கேட்குறாங்க. ஒன்றா அறப்போர் இயக்கம் உடனே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, டேக் பண்ணி அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க. அதனால் தயவுசெய்து பேனர் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க தங்களை, அதாவது இந்த பேனர் வைக்கிறதுங்கிறது விஜய்க்காக பேனர் வைக்கிறது இல்லை, விஜயோட பிறந்தநாள்னா விஜய்க்காக வைக்கிறாங்கன்னு நினைச்சுவாங்க. அதோடு சேர்ந்து பல மூஞ்சுகள் இருக்கும். இல்லை, அந்த பகுதியில் நான் செலவு பண்ணி மக்கள் நலத்திட்டங்களை நான் அறிமுகப்படுத்துறேன்னு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதான் செலவு பண்ணுறது. பேனர் வைக்கிறதுக்கு என்ன 500 ரூபா தானே செலவாக போகுது, அதில் வந்து ஒரு 10 முகங்கள் அதில் தெரியும், இந்த ஏரியா பிஸ்தானா தான் அப்படின்னு காட்டுறதுக்காக வைக்கிறது. இது அடுத்தடுத்த லெவலில் போகுது. இப்போ இது ஒரு பக்கம்னா, இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புக்ஸு, நோட்டு, குறிப்பாக நோட்டு புத்தகங்கள் ஒரு நேரத்தில் என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ கிரிக்கெட் டயத்தில் வென்சர் கார், சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் இவங்களுடைய படம்லாம், அதே மாதிரி நடிகர்கள் படம் கூட எல்லாம் இருக்காது. நான் பார்த்தேன்னா என்னோட காலகட்டத்தில் வாங்கியிருக்கேன். அஜித் குமார் இருப்பாங்க, ராணி முகர்ஜி இருப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க. அது அவங்களுக்கு விருப்பமானது வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்க. நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த நாசால விஞ்ஞானி அவங்க போனாங்க, சுனிதா வில்லியம்ஸ் இது இருக்கிறது. இது போன்ற அப்துல் கலாமோடைய ஃபேஸ் பதிந்த அது போன்ற நோட்டு புத்தகங்கள் இப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ என்னன்னா விஜய் ஒரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மற்ற நடிகர்களுடைய முகம் வச்சது மாதிரி வச்சிருக்காங்க கூட நான் கலந்து போகலாம். ஆனால் விசிலு தாவேக்காடு கொடி அந்த இது போட்டுக்கிறாங்க, ஷால் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்களா, அது இதையெல்லாம் போடும் பொழுது இவங்க மாணவர்கள் மத்தியிலேயே அரசியலை திணிப்பதற்காகவும் அந்த கட்சியுடைய சின்னம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாட சொன்னாங்க. அது ஒரு சில வீடியோக்கள் வந்து இது பழசு, எப்போ நடந்தது, அதை இப்போ போடுறீங்க அப்படின்னு. உயர்கல்வித்துறை அமைச்சரே கைப்படாத சீடிக்கு ஒரு அம்மாவோட டான்ஸ் ஆனாரு. அது அந்த அம்மா வேற சொல்லி கொடுக்குது, எந்த ஸ்டெப்பு எப்படி போடணும், இப்படி ஸ்டெப்பு போட்டு கொடுக்குது. அவரும் அதே மாதிரி செய்கிறாரு. அதில் வேற அவர் அப்பாட்டக்கர் வேற போல இருக்கு. அவர் ஏறு போனை மாட்டிக்கிட்டு இவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு அவர் காதில் விழுவுமா, இல்லை இந்த கைப்படாத சீடி பாட்டை கேட்டுக்கிட்டே ஹம் பண்ணிக்கிட்டே அவர் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரில. அப்படி பண்ணாரு. அதுக்கப்புறம் சுருக்கு வலிச்சாருன்னு பேர் வந்தது. ஆனால் நான் வந்து ஒரு முதலுதவி செய்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு அதை போய் இவ்வளோ அசிங்கமாக
மீடியாக்களில் அந்த விஷயத்தை பரப்பி, குறிப்பாக சோசியல் மீடியாக்களில் என் மீது அவதூறு பரப்புவது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அப்படின்லாம் அவர் கேட்டு அப்பாஸ்தானத்தில் இருந்து தான் நான் பண்ணேன். உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலம் எப்படிப்பட்டது, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒரு நீங்க அப்பாஸ்தானத்துல பண்ணீங்க, ஒருத்தர் தாத்தா லெவல்ல ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ரொம்ப நல்லா கேள்வி கேட்கிறியமான்னு சும்மா அப்படி கன்னத்துல தட்டி விட்டதுக்கே நான் 2-3 முறை வந்து முகத்தை கழுவினேன், லக்ஸ் போட்டு குளித்தேன் அப்படின்லாம் ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம் சொன்ன ஒரு மாநிலம். அந்த பைத்தியம் வந்து யாருக்கு முட்டு கொடுக்குது மீடியாக்கள்ல வந்து அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவ்வளவு விவரமானவர்களே வந்து நீங்க கை வச்சிங்கன்னா எப்படி அவங்களுக்கு புழு பூச்சி நெருடுவது போல அவங்களுக்கு தெரியுதோ, அப்படி இருக்கிறப்ப நீங்க போய் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதலுதவி செய்தேன் அப்படின்னு சுழுக்கொழிச்சு விட்டீங்கன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது, அந்த முன்னெச்சரிக்கை உங்களுக்கு வேண்டுங்கிறது. நீங்க அந்த எண்ணத்தோடு செய்தீர்கள் என்று யாரும் சொல்லலை. இப்படி எல்லாம் கூட பார்க்கப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பான்ல. பிறந்த நாள் விஜய்க்கு அடுத்த 2 நாள் வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க, அப்பா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்த உடனே ஆஹா போச்சுடா, என்னென்னலாம் கலாய்ப்பானுங்களோ, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அவர்கள் கஷ்டப்படுறாங்க சார். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறோம். உங்களுடைய ஆதங்கம் பாருங்க. உங்களுக்காக இங்க வந்து களமாடுகிறார் இல்லையா, சோசியல் மீடியால களமாடுறான், அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம முழிக்கிறான். அவனுடைய சங்கடத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஆகவே டிவிகேஎன்ஸ் உங்களுடைய ஆர்வத்தை அடக்கிக்கங்க. இது மாதிரி அதீதமாக செயல்பட்டுக்கிட்டு பெரிய பிரச்சனை. இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் இந்த 300 பேருந்துகள் தொடக்க விழா திடீர்னு ஒரு 15 நிமிஷம் அவர் பஸ்ஸில் டிராவல் பண்ணாருங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன எதுக்குடா எங்களை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு ஏகவசனத்தில் அந்த சரியான வெயில் அதில் 15 நிமிஷம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்த அந்த 2 வீலர் இது காரில் போனவங்கலாம் இன்னும் கடுப்பாகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸோடு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு யாரின் மூலமாக ஆதரவு கிடைச்சதோ இப்போ அவங்களே உங்களை திட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க. எதனால வேணாலும் ட்ரிகர் ஆகலாம் அப்படிங்கிறத யோசித்து கொண்டு டிவிகேஎன்ஸ் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த செய்தி காட்டுது. நிறைவு செய்தியாக, ஆம் ஆத்மி கட்சி தான் பஞ்சாப்ல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பகவத் மான் தான் அதனுடைய சிஎம்மா இருக்காரு. அவர் ஏதோ ஒரு வீடியோவை ஃபோர்ஜரி பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் அவருடைய அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அதனால பாஜக அதை கையில் எடுத்திருக்கிறது. அவர் ஆட்சியிலிருந்து அகல வேண்டும், அவர் நீக்கப்பட வேண்டும்ங்கிறத கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இது சரி எப்படி பாக்குறீங்க? ஆம் ஆத்மி டெல்லியிலே தனது ஆட்சி இழந்த நேரத்தில் இப்போது அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பற்றுக்கோடாக இருப்பது பஞ்சாப் தான். இந்த பஞ்சாப்லேயே அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த பஞ்சாபே வந்து ஒரு போதை மாநிலமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி காங்கிரஸிலிருந்து இப்பொழுது பாஜகவுக்கு வந்து கவர்னராக இருந்தார் கேப்டன் அமரிந்தர் சிங்லாம் ரொம்ப நொந்து போனார். பஞ்சாபை பற்றி அவர் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு எல்லைப்புற மாநிலம், எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும். ஆனால் மாறாக பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன்ல வந்து சரக்கு சப்ளை பண்ணிட்டு போறான். அந்த அளவுக்கு மாநிலம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. வீரத்தின் விளையின் நிலமாக இருந்தது பஞ்சாப், சிங்கம் அப்படின்னு தான் எல்லாரையும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் வந்து போதையில சிக்கொண்டு இருக்கிறது. துரதிருஷ்டம் என்னன்னா அதோடைய முதல்வரே எப்பவுமே கட்டிங் போட்டது மாதிரி தான் எப்பவும் இருப்பார். வாக்களிக்க வந்தது, ஓட்டு கேட்க வந்தது, அவர் எவ்வளவு போதையோட இருக்கிறாருன்னு பல இடங்கள்ல அமெரிக்கால ஏதோ ஃபிளைட்டை மிஸ் பண்ணும் போது கூட அந்த மாதிரி வந்தது. திடீர்னு இப்போ பஞ்சாப்ல சபாநாயகரோ அது இது பண்ணி கதவை சாத்துங்க, யார் யார் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்ட அந்த பிரச்சனையெல்லாம் வந்தது. யார் யாரெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த அளவுக்கு வர எம்எல்ஏக்களே 10 பேர் சரக்கோட வரா, முதல்வரே சரக்குல தான் இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது. இவர் என்னன்னா அந்த சீக் குரு மீது ஒரு சரக்கு அப்படி தெளிச்சு விட்டது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆனது. உடனே அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்புகள் இவர் மீது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்த உடனே, இல்லை இந்த வீடியோ வந்து பாஜக தயார் பண்ண ஒரு ஃபேக் வீடியோ, இந்த வீடியோவே ஏஐயில் ஜெனரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி இதை வந்து 2-3 லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பொய்யாக கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம்.
ஆமாம் இது வந்து அந்த இது கிடையாது, இது இல்லை, இது சரக்கு இது பண்ணல, இது இவர் செய்யலை, சம்மந்தப்பட்டவரான இந்த முதல்வர் இதை செய்யலை அப்படிங்கிறதுக்காக ரிப்போர்ட். அது இன் மீன் டைம் வந்து இவங்க 2 பேர் யார் சொன்னாங்களோ அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அவங்கள வச்சு நசுக்கிறப்ப அதில் சில விவகாரங்கள் நாங்கள் ஃபோர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மத ரீதியாக சீக்கியர்கள் ஒருத்தவர் வந்து குருவாக கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் இதில் ஒரு மதுவை தெளித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பெரிய அளவு வைரல் ஆனதுங்கிறது ஒரு பக்கம். அதை செய்தவரை மறைப்பதற்காக பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது, அது வந்து ஃபேக் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க பிஜேபியோட கனெக்ட் பண்ணுவோம். பிஜேபி ஆளாத மாநிலங்களிலெல்லாம் இவர்கள் பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. ஏண்டா சரக்கை தெளித்தது வந்து பிஜேபியா? உங்கள் முதல்வர் தானே இதை பண்ணார் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று செய்துவிட்டு இது மக்களின் கோபத்திற்கு ஆளாகும் பொழுது இதற்கு காரணம் பிஜேபி தான், அவர்கள் ஆளாத இடங்களில் எல்லாம் இது போன்ற ஒரு பிரச்சனையை அவங்க தூண்டுறாங்க, ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடுறாங்க, இல்லைன்னா கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதுலேயே சுய கௌரவம் மானம் இருக்கிறவன் அந்த ஆம் ஆத்மியிலே என்ன பண்ணுவான், ஒரு குரூப்பு இந்த குடியார பயலோட நாங்கள் எதுக்கும் இருக்கணும், இந்த ஆள் தேவையில்லை, நாங்கள் வேற ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் நாளைக்கு பண்ணுறான்னு வச்சுங்க. அப்போ உடனே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன தெரியுமா, பார்த்தீர்களா ஆம் ஆத்மி பாஜக உடைத்து விட்டது. இது அவங்களுடைய ரோல் ஒன்றுமே இல்லையே. ஆனால் இப்படி ஒரு மத ரீதியாக ஒரு பிரச்சனை வந்து இவ்வளவு அசிங்கமாக ஒரு முதல்வரே நடந்து கொண்டு இருக்கிறாங்கிறது பிஜேபியோட மாநில தலைவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காரு. அதற்கு ஆம் ஆத்மி பதில் சொல்லி தான் ஆகணும் மக்கள் மன்றத்தில். அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை உல்டாவா வேற யாராவது செஞ்சிருந்தா மாநிலம் ஒத்த நேரம் பற்றி எரிஞ்சிருக்கும். இப்போ செஞ்சது சீக்கியருங்கிறதுனால அவங்க அமைப்பு ரீதியாக அவரை எப்படி பனிஷ் பண்ணலாங்கிறத யோசிக்கிறாங்களே தவிர இது பெரிய கலவரத்தில் கொண்டு போயில விட்டுருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அந்த பஞ்சாப் எப்படி இருக்குது, இப்போ நீ இந்த செஞ்ச வேலைக்கு. ஸோ இதையெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போ இருந்த ஒரு பஞ்சாப்பும் அநேகமாக ஆம் ஆத்மி கையை விட்டு போகிவிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த அரசாங்கம் கவனிக்கணும். ஏன்னா பிரச்சனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அதுதான் இப்போ எச்சரிக்கையாக பாஜகவினருடைய ஒரு கூட்டத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். இப்போ எல்லாமே நீங்கள் அப்படியே கடந்துலாம், நம்ம 3வது முறை வந்துட்டோம், கூட்டணி கட்சிகள் தயவால பண்ணால் கூட நம்ம ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிறோம், ஆட்சி போயிட்டுருக்கு, உலக நாடுகள் நம்மளை கொண்டாடுகிறது, நம்ம சில தைரியமான சில நடவடிக்கைகள் இருக்கிறோம், இதெல்லாம் வெளியில் தெரியுது. ஆனால் கூடாலே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ மூலம் பல பிரச்சனைகள் வரலாம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கொஞ்சம் அதீதமாக ஒரு வார்த்தையை விடுறாரு, அந்த வார்த்தையை கூட அவர் பின்வாங்கிட்டார். ஆனால் இன்ஸ்டாகிராமில் தொடங்கி ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் மூலமாக அங்கங்கே பொழுது போராட்டம் நடத்திட்டு இருக்கான். அதுக்கு ஃபண்டிங் பல இடங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதை மாதிரி மற்ற இடங்கள்ல செய்யலாமான்னு பிளான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து கவனமாக கையாள வேண்டும்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இந்த அது போதையில ஏதாவது கூட அந்த ஆள் செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் பஞ்சாப் பற்றி எரிஞ்சா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அதனால மக்கள் வந்து ரொம்ப சுதாரித்து இருக்க வேண்டும், கவனமாக இருக்கணும். நீங்க பகிரக்கூடிய வீடியோக்கள்லாம் எப்படிப்பட்ட வீடியோக்கள் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நாம் பகிரலாமா, ஷேர் பண்ணலாமா, நமக்கு வரதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்புக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த செய்தி காட்டுகிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெயன், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.